ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போது நான் போகிற வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம் தான், நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு சொல்லி தரீங்க. அதே மாதிரி அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரயோசனமாகவும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு சில பேசிக் விஷயங்கள் தெரியல. அது சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தயவு செஞ்சு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையவே பர்சனல் கால், வாட்ஸ்அப் மெசேஜ், அப்புறம் ஃபேஸ்புக் மெசேஜ், அப்புறம் 1-2 யூடியூப் கமெண்ட் எல்லாம் வந்திருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்போ நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், ஷிபா யூனு வாங்கி நான் விற்றேன், எனக்கு 300% வந்து லாபம் வந்துட்டு. ஸோ ஒரு டைமை பாருங்கள், ஷிபா யூனு வாங்க, அப்புறம் அது கூற நேரத்துக்கு வில்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொன்னேன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஷிபா யூனு எங்கே வாங்குறதுன்னே தெரியாது, அதை எப்படி நாங்கள் விற்கிறது? ஸோ முதல்ல நீங்கள் எங்கே வாங்குறது, இல்லை அதை எப்படி ஒரு வாலெட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் விற்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நேரடியாக சந்திச்சப்போவே ஒருத்தர் சொன்னார். அதே மாதிரி இப்போது ஆட்டோ போட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஆட்டோ போட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி பைனான்ஸை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி இப்போது பைனான்ஸில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை பைனான்ஸில் P2P வாங்கலாம், இல்லை பைனான்ஸில் வந்துக்கிட்டு நீங்கள் கரன்சியை ஸ்வாப் பண்ணலாம் அப்படி சொன்னாலும் பைனான்ஸில் எப்படி அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட கொஞ்சம் பேருக்கு தெரியல. ஒரு அக்கௌண்ட் பைனான்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தால் கூட அந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும் சில விஷயங்களுக்காக வேண்டி. இப்போது ஒரு போட்டுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அதை கொண்டு போயிட்டு சில வெரிஃபிகேஷனை செஞ்சுருக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணவே தெரியாத எங்களுக்கு வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியே தெரியல. ஸோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க, நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் எப்படி வெரிஃபை பண்ணுறேன்னு தெரியல, ஸோ எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது, உலகத்துலேயே ரொம்ப பெரிய எக்ஸ்சேஞ்ச் இந்த பைனான்ஸ் பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் பல விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படி நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறம் நான் நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பைனான்ஸை பற்றி ஒரு பெரிய டியூட்டோரியல் செஞ்சால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு எனக்கு கூட நீங்களும் வர இயலும், என்னோட சேர்ந்து நீங்களும் மணி ஏர்ன் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லிடுற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சது. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பைனான்ஸ் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லி. பைனான்ஸில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, பைனான்ஸில் எப்படி வெரிஃபை பண்ணுறது, பைனான்ஸில் எப்படி காயின் வாங்குறது விற்கிறது, பைனான்ஸில் எப்படி கரன்சி ஸ்வாப் பண்ணுறது, பைனான்ஸில் எப்படி இன்னொரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்சுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பைனான்ஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒன்றத்தையும் நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி பைனான்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் மொபைலை யூஸ் பண்ணியும் டெஸ்க்டாப்பை இல்லை லேப்டாப்பில் யூஸ் பண்ணியும், அதாவது பொதுவாக பைனான்ஸோட மொபைல் ஆப்லையும் பைனான்ஸோட வெப்சைட்லையும் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட சேர்த்து நம்ம வீடியோக்களை கவுண்ட் பண்ணுறவங்களுக்கு ட்ரா பண்ணி ஃப்ரீயாக ட்ரோன் கொடுக்குறது, அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணவங்களுக்கு 25 ட்ரோன் ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெஸ்ட் வழக்கமாக ஒரு கிவ் அவே நடத்திட்டு வரோம். ஸோ போன மாதம் நான் சொல்லியிருந்த கடைசி வீடியோ வந்துக்கிட்டு ஜிப்லைன், சவுத் ஏஷியாவில் இருக்க ஒரு பெஸ்ட் ஜிப்லைனுக்கு நான் போயிருந்தேன் ஸ்ரீலங்காவில். அது சம்மந்தமான வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்குள்ள போயிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு பார்த்து ட்ரோனும், அப்புறம் அதை கொண்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு 25 ட்ரோனும் கொடுக்கறதுக்கான அந்த ட்ரோவையும் இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Rifas. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கடைசி வீடியோ போட்டு ஒரு மாதமாவது அவ்வளவு வேலை, எனக்கு வேலைன்னு சொன்னாக்க வழக்கமாக செய்கிற வேலையோட சேர்த்து இன்னும் புதுசாக கம்பெனிகள் ஜாயின் ஆனதுல நிறையவே வேலையில் கூடி போச்சுது. ஸோ எனக்கு வந்துக்கிட்டு டைம் கிடைக்கவே இல்லை இந்த யூடியூப் பக்கம் வரத்துக்கு, மேக்கப் போடுறதுக்கு, நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே அப்லோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துக்கிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வீடியோ எதுவும் போடையெல்லாம் போச்சுது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப், இந்த யூடியூப் வீடியோக்களில் வர வருமானம், இந்த யூடியூப் வீடியோக்களில் வர இன்கம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு உழைக்கிறதுக்கு என்று சொல்லி நிறையவே வேறு வழிகள் இருக்குது. எனக்கு கிடைக்கிற மிச்ச நேரத்தில், எனக்கு கிடைக்கிற ஒரு கேப்பில் தான் நான் இந்த வீடியோக்களை செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட சேர்த்து இந்திய ஜெனரேஷன், இந்திய உலகம் எப்படி இருக்குது, இந்திய உலகத்தில் உழைக்கிறதுக்கு எவ்வளோ லேசான வழிகள் இருக்குது, அதே டைமில் ஒரு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொன்னால் அது பிரயோசனமாக இருக்கும். எங்களோட டைமில் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு யாருமே இருக்கல, ஸ்பெஷலாக தமிழில் யாருமே இருக்கல. ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் மைண்டில் தான் நான் இந்த வீடியோ செஞ்சுட்டு வரேன். ஸோ யூடியூப்பில் வர இன்கம் எனக்கு மெயின் கிடையாது. எனக்கு ஒன்று சொல்லி நிறைய பார்ட் டைம் ஜாப்கள் இருக்குது, நிறைய ஃபுல் டைம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம், யாருமே எனக்கு காசு தாண்டு யூடியூப்பில் அதை ப்ரொமோட் பண்ணு இதை ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லி தார காசு எனக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எனக்குன்னு சொல்லி வேறு இன்கம் சோர்சஸ், இன்கம் ஸ்ட்ரீம் ஒன்றுக்கும் அதிகமாகவே இருக்குது.
ஸோ நான் இதில் சொல்கிற ரிவ்யூ, இதில் பார்க்குற வேலைகள், அப்புறம் இதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே தவிர யாரும் சொல்லியோ இல்லை யார்கிட்டையும் காசு வாங்கியோ சொல்கிறது கிடையாது. ஸோ சரி, இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பைனான்ஸ் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் அதில் எப்படி சைன் அப் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ்னு சொல்லி அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண அப்புறம் அது இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பைனான்ஸ் சைட்டில் இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணால் ஒரு பாப்அப்லேயே ஸ்ரீலங்காவானு கேட்கும். ஆமான்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று இமெயிலை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஒன்று. இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்க்குற இது வந்துக்கிட்டு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதால நான் எப்போவுமே இமெயிலை தான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதால இப்போ நான் இமெயிலை இங்கே கொடுத்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இமெயிலுக்கு வந்துட்டு உங்களோட இமெயிலை சரியாக கொடுத்துட்டு அப்புறம் கீழுக்கு அதுக்குரிய பாஸ்வேர்டு, அதுக்குரிய ரூல்ஸோட, அதாவது 8 கேரக்டர்ஸ், ஒரு நம்பர், ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படி கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஸ்லைடர் வரும். இந்த ஸ்லைடர் பஸ்ஸில் இப்படி ஒரு ஸ்லைடர் பசில் வரும். இந்த பசில் சரியான இடத்துல அப்படியே மவுஸை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கு வந்து எங்கே அது செட் ஆகுமோ அந்த இடத்துல வச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு 2FA வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பி வைக்கும். உங்களோட இமெயிலுக்கு அனுப்பி வைக்கும். நீங்கள் எந்த இமெயிலை கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நம்பர் ஒன்று வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை காட்டும். ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அதாவது ½ அன் ஹவர் தான் வெளியிட் ஆனது. அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. 30 நிமிஷத்துக்கு இடையில் உங்களோட இமெயிலை செக் பண்ணி கோடை இங்கே வந்து போடணும். இப்போ இமெயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்திருக்குது பைனான்ஸ் கன்ஃபார்ம் யோர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த இமெயில் வந்திருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே பெருசாக பைனான்ஸில் எல்லோ கலரில் இருக்க அந்த நம்பரை காப்பி பண்ணி எடுக்கணும். அது எப்பவும் 6 டிஜிட்டில் தான் வரும். ஸோ இப்போ அதை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். அதை கொண்டு வந்து இங்கே இந்த ஃபீல்டில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் Ctrl+V அடிச்சிங்கன்னு சொன்னால் பேஸ்ட் ஆகிரும். உங்களோட இமெயில் கன்ஃபார்ம் ஆகிட்டுது. ஸோ நீங்கள் இப்போ பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இன்டர்மீடியட் ஆகுது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்லுது. முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் பைனான்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அதுக்கு வேறு ஸ்டெப்புகள் செய்யணும். அது எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செய்கிறதுன்னு சொல்லி நான் இதுக்கப்புறம் வரப்போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ மொபைலில் எப்படி பைனான்ஸுக்கு சைன் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே வீடியோ டைட்டில் இருக்கும். அதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டவுன் சைட் பண்ண ஒரு அரோ இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனுக்குரியது. ஸோ அந்த அரோவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வரும். இதில் வந்துக்கிட்டு அந்த பெஸ்ட் வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு நீங்கள் ஐஃபோனில் இருக்கீங்கன்னு சொன்னாக்க இந்த மாதிரி 4 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். க்ரோமில் ஓப்பன் பண்ணவா, கூகுளில் ஓப்பன் பண்ணவா, சஃபாரியில் ஓப்பன் பண்ணவா, இல்லை டிஃபால்ட் ஆப்பில் ஓப்பன் பண்ணவா, அப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். இது மொபைல் அப்படின்னு சொல்லித்தரேன். நான் அப்பே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆண்ட்ராய்டுன்னு சொன்னாலும் இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி வேறு ஆப்ஷன்கள் இருக்கும். ஆனால் உங்கள் ஃபோனில் என்னென்ன ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த ப்ரௌசரையும் உங்களோட ப்ளே ஸ்டோரையும் சொல்லி கேட்கும். உங்களுக்கு அது எதில் ஓப்பன் ஆகணுமோ அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அதில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அது எடுக்கும். இப்போ நான் ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணுறதால ஸ்ரீலங்காவா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஆமாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸ்ரீலங்கா கிளிக் பண்ணாக்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் அதே மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இமெயிலை கொடுத்து ஓப்பன் பண்ண போகிறீங்களா, மொபைல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இது மொபைலில் நம்ம செய்கிறதால மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். ஸோ நான் இங்கே என்னோடய ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து அப்புறம் பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஷோ பண்ணிக்கோங்க. ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு த பைனான்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிற அந்த லிங்க்குக்கு முன்னால் இருக்கிற செக் பாக்ஸை வந்து நீங்கள் பாஸ் மார்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படி பாஸ் மார்க் இல்லாட்டி அது ஒரு தரம் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாஸ் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பெரிய மஞ்சள் பட்டனை கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பசில் ஸ்லைடர் வரும். இந்த பசில் ஸ்லைடரை நீங்கள் அப்படியே டெப் பண்ணிக்கு வந்து எங்கே அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று அனுப்புவோம் அப்படின்னு சொல்லும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் சென்ட் SMS சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு மெசேஜ் வந்திருக்குது. நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இதே ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதே ஃபோனுக்கு தான் இந்த SMS வரணும். இந்த வந்துட்டுது மேலுக்கு அந்த மெசேஜ் வந்திருக்குது. பைனான்ஸ்லேருந்து இந்த கோட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி
இப்போ நான் எங்கே அந்த கோடை டைப் பண்ணணுமோ அதில் கொண்டு போயிட்டு கர்சரை வச்சேன்னு சொன்னாக்க ஃபோனில் மெசேஜிலேருந்து வந்த அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை கீழுக்கு ஃப்ரம் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி என்ன நம்பர் பேடுக்கு மேலே காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது ஆண்ட்ராய்டு அப்புறம் ஐஃபோன் ரெண்டுக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே ரீடைரக்ட் ஆகி உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இப்போ வந்துடும். இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பைனான்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2FA வெரிஃபை பண்ணால் டிபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அது எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் கிளியராக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்துக்கிட்டு உங்களோட மொபைலில் பைனான்ஸ் அப்போ காணலை அப்படின்னு சொன்னாக்க ப்ளே ஸ்டோருக்கு இல்லாட்டி ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு பைனான்ஸுக்குரிய அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி லாகின் ஆகிறப்போ நீங்கள் இப்போ என்னென்னத்தை கொடுத்து எந்த யூசர் நேமை கொடுத்து எந்த இமெயிலை கொடுத்து எந்த மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே இமெயிலை இல்லை அதே மொபைல் நம்பரை கொடுத்து அந்த நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணின அந்த ஆப்பில் லாகின் ஆகிக்கலாம். இப்போது உங்கள் மொபைலில் எப்போவும் இந்த பைனான்ஸ் ஆப் இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு வீடியோவில் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். அதை கொண்டு போயிட்டு கமெண்ட் பிக்கரில் பேஸ்ட் பண்ணி எத்தனை கமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ட்ரா பண்ணேன்னு சொன்னால் யார் ஓகே இவருக்கு விழுந்துக்குது. ஸோ இப்போ நான் இவரோட ட்ரோன் அட்ரஸை காப்பி பண்ணி இவர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணல கமெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கிறார். யூடியூபுக்குள்ள வந்து ட்ரோன் அட்ரஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ட்ரோன் அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய ட்ரோன் வாலெட்டுக்கு போயிட்டு அவரோட ட்ரோன் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே பார்த்து ட்ரோன் கொடுத்து இந்த அனுப்புகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரோன் வின் பண்ணணும் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னு சொன்னால் வார வீக் வந்துக்கிட்டு வார ஃப்ரைடேக்கு இடையில் வந்துக்கிட்டு தமிழ் ஆன்லைனில் சம்பாதிக்க 3 வழிகள் நிரூபிக்கப்பட்ட 3 வழிகள் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரோன் அட்ரஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 ட்ரோனும் அதை கொண்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ்புக் லிங்கை கொண்டு வந்து அந்த வீடியோ கீழே போட்டுட்டு உங்களோட ட்ரோன் அட்ரஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 25 ட்ரோனும் ஃப்ரீயாக வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ட்ரோனை வின் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்களுக்கும் பைனான்ஸில் சில டவுட்ஸ் இருக்கலாம். என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னாக்க கமெண்ட் செக்ஷனில் அதுக்குரிய வீடியோக்குள்ளே நான் செப்பரேட்டாக பண்ணுவேன். அதே நேரத்தில் என்னென்ன டியூட்டோரியல் உங்களுக்கு பைனான்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து தொடர்ந்து இந்த சீரீஸில் ஒன்றா பார்த்துக்கிட்டு போகலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.